என்ன பேசுறீங்க? இவதான போட்டோல பாத்துட்டு விடிய விடிய போன் பேசிட்டு கட்டினா இவரதான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. இப்ப என்னாச்சு? அக்காக்கு பிடிச்சது அந்த போட்டோவை தான், அந்த மாப்பிள்ளையே இல்ல. வேணும்னா போட்டோவை அக்கா கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. அக்கா போட்டோ எப்படிக்கா தாலி கட்டும்? நீ தைரியமா இரு. ஏய், உங்க 3 பேருக்கும் நிஜமாவே பைத்தியம் நண்டி பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் உனக்கு கரெக்டா தெரியும். மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் உனக்கு தெரியாது. உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காதே. அப்ப விட்டுருங்க. அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு விட்டுற முடியாது. அப்படின்னா நாங்களும் இதுக்கு ஒத்துக்க முடியாது. என்ன நீ பேசிட்டு இருக்க? நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. அடிச்சு உடைச்சிருவேன். பின்ன என்ன தாத்தா, ஒரு தடவை இவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. இங்க வர்ற மாப்பிள்ளை எல்லாம் அந்த கலிவர் தான் ஏதாவது ஒண்ணு சொல்லி கலைச்சு விடுறான். பக்கத்து தெருவுக்கு போக வேண்டிய மாப்பிள்ள தெய்வாதீனமா நம்ம வீட்டுக்கு வந்து அந்த மாப்பிள்ள ஓரளவுக்கு செட் ஆகி அவரை நான் பாக்குறதுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து முடியாத மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ மட்டும் இல்ல, இவளுக்கு அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாதானே அவங்க கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்க முடியும். என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகிட்ட அப்படியா நடந்துக்கிறது? நான் பேசல, என்ன பேச வைக்கிறாங்க. ஸ்டெப் நம்பர் 1, உஷாராய்க்கோ. அவங்க அம்மா அப்பாலாம் அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, தங்கமா பேசுறாங்க. சொன்னல. இந்த பார் ரோகிணி, இந்த மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ள நாம எங்க தேடினாலும் கிடைக்காது. இங்க பாருடி, அந்த பிள்ளை உனக்கு என்ன பறந்திருக்கு. அதனாலதான் சொல்லி வச்ச மாதிரி எல்லா வரிசையும் நடந்துட்டு இருக்கு. ஸ்டெப் நம்பர் 2, பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத தங்கம். இதை விட்டு அப்புறம் நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதுமா. நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? இவகிட்ட இதுக்குமா கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீ பேசாம இரு. இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்கலன்னா நம்ம மானம் மரியாதை எல்லாம் போயிடும். அப்புறம் மொத்தமா சாக வேண்டியதுதான். இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. ஒண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, இல்லையா உன் கையாலேயே எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்துரு. மொத்தமா போய் சேர்ந்துடுறோம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ரோகிணி. எல்லா நேரமும் இப்படியே உன்னை கொஞ்சிக்கிட்டும் கெஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்காத. தேவைப்பட்டா கொன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்போம். 3வது ஸ்டெப்ல செக்ஷன் A. என்னம்மா இது, இத்தனை பேரும் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? அக்கா இப்ப நீ அழ வேண்டிய நேரம். ஆக்ஷன். எதுக்கு எல்லாரும் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? நீங்க எல்லாரும் நான் இருக்கிறது பாருன்னு நினைச்சா சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். அதை விட்டுட்டு இப்படி பிடிக்காத ஒருத்தருக்கு கழுத்தை நீட்ட சொல்லாதீங்க. என்ன டிராமா பண்றியா? நான் என்ன பண்ணாலும் அப்படியே டிராமாவா தெரியுதுல்ல. விடுங்க, நான் போறேன். அப்படியே போய் சேர்ந்துடுறேன். சரி போ. யார் வேணான்னு சொன்னா என்ன இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறியா? கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா. ஏற்கனவே மாமங்காரன் ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த குடும்பத்து மானத்தை வாங்கிட்டு போயிட்டான். இப்ப நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்காம இருந்து குடும்ப மானத்தை வாங்க போறீங்க, அப்படித்தானே? இப்படியே வேணான்னு சொல்லிட்டே இருங்க. ஒரு நாள் நீங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட அது நடக்காம போகுது. அத அன்னைக்கு பாத்துக்கலாம். இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. டீல முறுக்கு தொட்டு தின்னுகிட்டு இருக்காரு. இப்படி ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அப்பனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வீராப்ப கேக்குதுல. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலே வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுல நீங்க 3 பொண்ணுங்க இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் அவன் தானே நல்லது கெட்டதை பாக்கணும். உங்க கூட பிறந்த கடனுக்கு படாத படப்பட்டு அங்க இங்கன்னு தெரிஞ்சு மாப்பிள்ளைய கொண்டு வந்தா நீங்க இல்லாத கண்டிஷன்லாம் போடுறீங்கல்ல. ஒத்த ஆளா அவன் என்னடி பண்ணுவா? உங்களை எல்லாம் கரையேத்த வேணா? அவங்களெல்லாம் கரையேத்த போறது நான் தான்.
இந்த பாருமா, நாங்க சீக்கிரமே உன் கல்யாணத்தை கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பேசாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கம்மா. என் கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா நான் தான் ஓகேன்னு சொல்றேனே. என்ன விளையாடுறியா? பெரிய இவளா நீ? கண்டிஷன் போடுறான் கண்டிஷன். இதே நீ கண்டிஷன் போடுற மாதிரி உன்னை கட்டிக்க போறவன் கண்டிஷன் போட்டா என்ன ஆகுறது? வேண்டாம், எனக்கு கல்யாணமே ஆக வேண்டாம். ரொம்ப